எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டெக்ரல்ஸ் சாப்டரில் இன்டெகிரேஷன் யூசிங் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எக்ஸசைஸ் 7.5 20th சம்ஸ் பார்க்கலாம். இன்டெக்ரல் dx by x into x power 4 minus 1. ஸோ இதில் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணுறதுன்னா x power 4 டிஃபரன்ஷியேட்னா 4x கியூப்னு வரும். அந்த டேர்ம் இங்கே இல்லாதனால எங்கேயும் x கியூபால் மல்டிப்ளை பண்ணுறோம், டிவிஷன்லேயும் பண்ணுறோம். இப்போ இன்டெக்ரல் இது என்ன ஆகும்னா இன்டெக்ரல் x cube dx divided by x into x cube வந்து x power 4 into x power 4 minus 1 ஆகும். இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணலாம். லெட் x power 4 minus 1 வந்து டீன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ x power 4க்கு டிஃபரன்ஷியேட்க்கு ஃபார்முலா வந்து x power n, அந்த ஃபார்முலா n டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா n x power n minus 1. ஸோ இதில் வந்து 4x cube dx equal to dt. இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வந்துடணும், ஏன்னா இங்கே x cube dx தானே இருக்குது. அதனால் x cube dx equal to 1/4 dt. இப்போ இங்கே x power 4 இருக்கிற இடத்துல இந்த -1 இந்த பக்கம் போச்சுன்னா x power 4 equal to t plus 1. இப்போ எல்லாமே t டம்மாக மாற்ற போகிறோம். இப்போ x square dx இருக்கிற இடத்துல x cube dx இருக்கிற இடத்துல 1/4 dt. ஸோ 1/4 integral dt divided by x power 4க்கு t plus 1 into t. x power 4 minus 1 t ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் இப்போ ரெண்டு இன்டெக்ரலாக எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னா, ஸோ இந்த இன்டெக்ரேஷன் ஃபார்மில் எழுதலாம். 1/t plus 1 into tன்னு இருக்குது. இந்த a/t plus 1 plus b/t ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இதில் எல்சிஎம் எடுக்கிறப்போ a into t plus b into t plus 1 whole divided by t plus 1 into t. இங்கே வந்து 1/t plus 1 into t இருக்குது. dt கேன்சல் ஆகிடும் இந்த டேர்ம். இப்போ நியூமரேட்டரில் தான் இருக்குது. 1 equal to a into t plus b into t plus 1. இப்போ ab கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஏதாவது ஒரு டேர்ம் 0 பண்ணிவிட்டு பண்ணலாம். இப்போ இங்கே t plus 1 equal to 0ன்னு எடுத்தோன்னா t equal to -1. இப்போ இங்கே -1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 1 equal to a into -1. இங்கே -1 plus 1 0 ஆகிடும், அதனால b டேர்ம் 0 ஆகிடும், a டேர்ம் மட்டும் இருக்கும். ஸோ a equal to -1. அடுத்தது t இருக்கிறனால t equal to 0ன்னு எடுத்தோன்னா இந்த டேர்ம் என்ன இருக்கும்னா b கிடைக்கும். 1 equal to a into t 0ன்னு எடுத்துருக்கனால 0. இங்கே b வந்து 0 எடுத்தோன்னா 0 plus 1 1. ஸோ b வந்து 1 கிடச்சிருக்கு. ஸோ ab கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் மெயின் இன்டெக்ரலில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ab. இது ஆல்ரெடி 1/4 வெளியில் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே 1/4 a வந்து -1னால -1 இன்டெக்ரல் dt by t plus 1 வரும். -1/4 integral dt by t plus 1. b வந்து 1 நம்ம கண்டுபிடிச்சிருக்கனால ஆல்ரெடி ஒரு 1/4 இருக்கிறனால 1/4 integral dt by t. இப்போ integral dx by xன்னு இருந்ததுன்னா அது log xன்னு எழுதலாம், இன்டகிரேஷன் ஃபார்முலா அது. ஸோ இங்கே வந்து -1/4 log of t plus 1, இங்கே +1/4 log t. இன்டகிரேட் பண்ணியாச்சு. இப்போ 1/4 காமனாக இருக்குது. log ப்ராப்பர்ட்டி படி log m minus log nனா log m by n எடுத்துக்கலாம். இப்போ log t by t plus 1. t என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். t வந்து x power 4 minus 1ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து 1/4 log of x power 4 minus 1. கீழே வந்து x power 4 minus 1 plus 1 எடுத்தோன்னா இந்த -1 plus 1 கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக 1/4 log of x power 4 minus 1 by x power 4 plus c. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 21st sum. Integral dx by
e power x minus 1. இப்போ இதில் e power x டிஃபரன்ஷியேட் பண்ண e power x தான் இருக்குது. அந்த டேர்ம் இங்கே இல்லாதனால இங்கேயும் நியூமரேட்டரில் e power x மல்டிப்ளை பண்ணுறோம், e power x இங்கேயும் டிவிஷனில் பண்ணுறோம். இப்போ இது என்ன ஆச்சுன்னா இன்டகிரல் e power x dx டிவைடட் பை e power x into e power x minus 1. போன சம் பண்ண மாதிரியே தான் பண்ணணும். இப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ லெட் e power x minus 1 equal to tன்னு எடுத்துக்கிட்டோன்னா e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power x dx equal to dt. ஸோ இந்த டேர்ம் என்ன ஆச்சுன்னா இன்டகிரல் dt பை இப்போ e power x minus 1 tன்னு எடுத்தோன்னா e power x equal to minus 1 இந்த பக்கம் போச்சுன்னா t plus 1 ஆகும். ஸோ இங்கே இருக்கிற e power x இருக்கிற இடத்துல t plus 1 e power x minus 1 tன்னு அசியூம் பண்ணியிருக்கோம் into t. இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் எப்படி ரெண்டு இன்டகிரலாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னா 1 by t plus 1 into t, இதை வந்து a by t plus 1 plus b by t. ஸோ இது எல்சிஎம் எடுக்கிறப்போ இங்கே ஏயோட இந்த t மல்டிப்ளை பண்ணிடலாம். a into t plus b into t plus 1 whole divided by t plus 1 into t. ஸோ இங்கே 1 by t plus 1 into t இருக்குது. ஸோ இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகிடும். இப்போ நியூமரேட்டரில் உள்ள டேர்ம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். One equal to a into t plus b into t plus 1. ஸோ ஏதாவது ஒரு டேர்ம் 0 பண்ணிக்கணும். இப்போ t 0ன்னு எடுத்தோன்னா b கிடைக்கும். 1 equal to a into 0 plus b into 0 plus 1. ஸோ b equal to 1ன்னு கிடச்சிருக்கு. இந்த டேர்ம் 0 ஆகிடும். b equal to 1 கிடச்சிருக்கு. அடுத்தது t plus 1ன்னு இருக்கிறனால t plus 1 equal to 0னா t equal to minus 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். 1 equal to a into minus 1. இங்கே minus 1 plus 1 0 ஆகிடும். அதனால் b term 0 ஆகிடும். இப்போ a வந்து minus 1 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் மெயின் இன்டகிரலில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன இருக்குன்னா a by t plus 1 இருக்குது. இங்கே minus 1க்குனால minus dt by t plus 1. அப்புறமா b by tன்னு இருக்குது. b 1ன்னு கண்டுச்சிருக்கனால இன்டகிரல் dt by t. ஸோ இன்டகிரல் dx by xன்னு இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஃபார்முலா வந்து log x. ஸோ மைனஸ் log of t plus 1 இங்கே ப்ளஸ் log t. இப்போ t என்னன்னு அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் log ப்ராப்பர்ட்டி படி log m மைனஸ் log n log m by n. ஸோ ஒரே லாகாக எழுதலாம் log t by t plus 1. t என்னன்னு அசைன் பண்ணியிருக்கோம் e power x minus 1ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ log of e power x minus 1 by e power x minus 1 இந்த plus 1. இந்த plus 1 minus 1 plus 1 கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக log of e power x minus 1 by e power x plus c. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.